Thank you. எப்படி இருந்துச்சு உங்க பொண்ணு உங்களுக்காக இந்த பாட்டு பாடினது? ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு. Rafina, so nice of you to make your father, உங்க குடும்பம் எல்லாரையும் you made them so proud. இன்னைக்கு கூட நீங்க பாடும்போது அப்படியே பளிச்சுன்னு உங்க வாய்ஸ்ல வந்து ஒரு பயம், இளம் கன்று பயம் அறியாதுன்னு நீங்க பாடும்போது அந்த நோட்டை பத்தி நீங்க பயப்படுறதே இல்லை. அதுல ஒரு உண்மை இருக்கு. நீங்க அப்படியே டபால் நடிச்சு விடுறீங்களா, அந்த வாய்ஸோட குவாலிட்டி அவ்வளோ அழகா நிக்குது. சம்டைம்ஸ் நீங்க உங்க பல்லவி வாஸ் சோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த நுணுக்கங்கள் தான் நான் எப்போ சொல்றது, நீங்க கொஞ்சம் கூட இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல போகணும்னு. பட் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த டெடிகேஷன். யா அப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு தான். சரியா பஃபீனா பாடும்போது உங்க அப்பா அதை என்ஜாய் பண்றது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பஃபீனாவோட ப்ளஸ் பாயிண்ட் அனு சொன்ன மாதிரி வாய்ஸ் தான் பியூட்டிஃபுல், கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ். அதுல எது இன்னும் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த சங்கதிகள் கூட அதுல இன்னும் கிளீனா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்க வாய்ஸ்ல இன்னும் அழகா தெரியும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பல்லவி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அனு சொன்ன மாதிரி ஆலாப் கொஞ்சம் கூட சரி பண்ணணும். சரணத்தில் கூட அந்த காணச்சொன்ன 2-3 சின்ன சங்கதிகள் வருது, இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி வரலாம். அது ஒன்று தான் தோணுச்சு. ஆனால் நல்ல ஒரு டெடிகேஷன், அழகாக பண்ணீங்க. கோரஸ் அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. ஓவரால் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து நல்லா இருந்தது பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. பெஃபினா, யூ ஹாவ் அ சூதிங் வாய்ஸ், ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு. அண்ட் ஆஸ் ஐ சைட் ஏர்லியர், உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்ச் அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற சாங்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக உட்காருது உங்களுடைய குரலுக்கு. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். வாழ்த்துக்கள். அண்ட் அம்மா இவ்வளோ பேசியிருக்கோம், கொடுத்துடலாம். நீங்க அப்பாக்கு என்ன ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் அப்பாக்கு ஒரு gift வச்சிருக்கேன். ப்ளீஸ் எடுத்துட்டு வாங்க. என்னது இது, என்னது இது? காட்டு காட்டு காட்டு. பையனும் பொண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு கீச்செயின். அப்பா இன்னும் ஜாஸ்தியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு ஒரு வாட்ச். ஆக்சுவலாக இந்த வாட்சும் இந்த கீ செயினும் வந்து நான் என்னோட ஓன் மணி, ஐ மீன் நான் சேவ் பண்ணதில்லை. நான் காம்படிஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் போய் ஏர்ன் பண்ண மணி வச்சு அப்பா எனக்கு எப்பவும் வேல்யூபிளான டைமை தானே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவருக்கு ஒரு வாட்ச். ஓ, அவரோட பாக்கெட் மணி, அவ சம்பாதிச்ச காசால அவ வாங்கி கொடுத்த கிஃப்ட். ரொம்ப பெருமையா இருக்கு. என் பிள்ளை இந்த அளவுக்குலாம் யோசிக்கவே இல்லை. எப்படி அதுக்கு மணி வச்சுன்னு தெரியாது. சரி, நம்ம வீட்டில் மிஸ்ஸஸ் தான் கூட்டி போவாங்க, எங்கே போனால் கூட்டி போவாங்க. எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் எதாவது கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் என் ஒய்ஃப் தான் எல்லாமே
இவங்க இங்கே நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என் ஒய்ஃப் தான். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ கோல்டன் பஸர் வாங்கின பேக்கரி பெஃபீனாக்கு உங்க கையால கோல்ட் காயின் உங்கள் சத்யா வழங்கும் அன்பு பரிசாக.